ஈரமான கையால் செல்போனுக்கு சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி சென்னையில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மின்சாதனங்களை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறை குறித்து செய்தியாளர் குருசாமிக்கு மின் பணியாளர் விவேக் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். செல்போனை ஈரக்கைகளால் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் தேவை இந்த மாதிரியான விஷயங்கள்ல? கண்டிப்பா என்ன ஒண்ணுனா ஈரக்கையோட தொடுறது மட்டும் இல்ல, அதுல வந்து எர்த் இண்டக்ஷன் வருது. ஏன்னா சார்ஜர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எர்த் கன்வெர்ட் பண்ணாது, வெறும் ஃபேஸ் நியூட்ரல் அதுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பொறுத்து தான் அந்த மொபைல் வந்து ரன் பண்ணுவாங்க. ஆனா சில நேரத்தில் சார்ஜர் ஏதாவது ஹீட்டா இருக்குது இல்ல ஏதாவது ஸ்பார்க் வருது அப்படின்னால கூட அந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. என்னன்னா அந்த ஒரு 10 வருஷம் தான் ஒரு ஒயரிங் தாங்கினா அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒயரிங்கை மாத்திரணும், ப்ராப்பரா எர்த்து செக் பண்ணிக்கணும். குழந்தைகள்கிட்ட வந்து முதல்ல சார்ஜர் கொடுக்கறது, இந்த மிக்சி ஆன் பண்ண சொல்றது, கிரைண்டர், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற சொல்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெரியவங்களா இருந்தாலும் செப்பல்ஸ் போட்டுக்கணும். சார்ஜ் போட்டுட்டு கேம் விளையாடுறது இல்லாட்டி சார்ஜ் போட்டுட்டே பேசிட்டு இருக்கிறது, இது போன்ற சமயங்களில் செல்போன்கள் வெடிக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு வந்து என்ன காரணம்? மின் கசிவு காரணமா இல்ல செல்போன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து காரணமா? அது மோஸ்ட் மொபைல் வந்து ஹீட் ஆகிறதுனால தான். ஏன்னா ஒரு அடாப்டர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரன்னிங்ல இருக்கும்போது அது ஒரு ஓவர் ஹீட் கொடுக்கும், ஒரு ஓவர்லோடு தாங்காம அந்த பேட்டரி வெடிக்கிறதுனால தான் அந்த போன் வெடிக்கக்கூடிய அந்த காரணங்கள் வந்து நடக்குது. அது வந்து மின்கசிவு அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஆனா மின்கசிவு ஏற்படுறதுனா இப்ப நம்ம ஒரு பிளக் பாயிண்ட்ல வந்து இப்ப நம்ம ஒரு வாஷிங் மிஷின் போடுறோம், அதே பிளக் பாயிண்ட்ல கொண்டு போய் நம்ம அந்த சார்ஜர் போடும்போது அந்த பின்னோட அந்த மோட்டிங் வந்து கொஞ்சம் பெருசாகும், லூஸ் ஆகுறது, அப்புறம் போகும்போது ஸ்பார்க் வருது. இந்த மாதிரியான காரணங்களால விபத்து நடக்கிறது அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. மின்கசிவு அப்படின்றது வந்துச்சுன்னா டக்குனு உடனே ட்ரிப் ஆகிற மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வீடுகளில் பயன்படுத்தும் போது அது யூஸ் ஆகுமா? அது எப்படி? அது யூஸ் ஆகும். ஏன்னா அதான் அந்த ஃபீஸ் கேரியல்னா சிலது வந்து ஓவர்லோடு தாங்காம, ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கம்பியினுடைய தன்மை பத்தலைன்னா ஒன்றும் டேரக்டா போகும். ஆனா இந்த எம்சிபி, இஎல்சிபி, ஆர்சிபி இதெல்லாம் வந்து அந்தந்த நேரமே ஒரு எர்த்து கன்வெர்ட் ஆகலனாலும் டக்குன்னு அப்பவே ஷடன் ஆகி வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பவர் கட் ஆஃப் ஆயிரும். ஏன்னா பெஸ்ட் அதுதான் எம்சிபி இல்லைன்னா இஎல்சிபி, ஆர்சிபி இது போட்டுக்கிறது தான் ப்ராப்பர் எலக்ட்ரிக்கலுக்கான சூட்ஸ். அதுதான் இப்போ மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரியான விஷயங்களை பெண்கள் தினசரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க இது போன்ற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு எச்சரிக்கையோட இருக்கும்? பழைய கிரைண்டர் மிக்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அது மெட்டல் பாடி, அதனால வந்து கண்டிப்பா அதுல இண்டக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது, அது கரண்ட் பாஸ் பண்ணுது. ஆனா இப்ப இருக்கிறது எல்லாமே வந்து ஃபைபர் மெட்டல் தான். ஆனா என்னன்னா இப்ப இருக்கிற இந்த ஃபைபர் மெட்டல் வந்து உள்ள கேன்சல் ஆயிருச்சு, அந்த எர்த் இண்டக்ஷன் வருதுன்னா வெளியே தெரியாது, ஆனா உள்ள வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, ஃபயர் ஆகுது, அந்த மாதிரியான காரணங்கள் ஜாஸ்தி நடக்கும்.